You can. Okay. 32 லட்சம் வருஷம் பழமை வாய்ந்ததே என்னடாப்பா அது? எங்களோட மூதாதையர்கள் பயன்படுத்தின பொருட்கள் வந்து வச்சிருக்காங்க. இப்போ இருக்கிற மனித இனத்துக்கு முதல் இருந்தாக்களை வெறிப்பேன் நிற்கிறேன். 32 லட்சம் வருட காலங்களுக்கு முதல் வாழ்ந்த அம்மா என்று வந்து குழந்தை. ஸோ நாங்கள் பார்க்க வந்த மெயினான விஷயமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பழைய நாக்கு வந்து என்ன மாதிரி தெரிஞ்சிருக்கணும்னு பாருங்க. மஞ்சள் அவள் இந்த உடம்புல ஒரு ஆடைகள் கூட இல்லைன்னு ஒரு மலை தொடர்ந்த உச்சியில் வந்து இந்த பாக்கு இருக்குதா. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நாங்கள் ஒரு மலை தொடரை நோக்கி போய் கொண்டிருக்கோம். அந்த பாக்குக்கு இங்கே பாருங்க கழுதையில் கொண்டு போய் மேய்ச்சி கொண்டு போய் பாருங்க. Okay. Yeah, okay. We don't want. Okay, I will show you. I will show you. What? The first payment is here. Okay. Please remove it. So you're going now or you come here? You Sorry? coming with us? Where? After that, where? No. You go because you have another appointment, no? Yes, I have. Yeah, then you can go. No If you problem. want to go in the back, Yeah. the hotel, no problem. We will arrange Okay. another one. Yes, because Okay. you have no time now. We Yes. can't sure how much time we take here. Okay. No Yeah, problem. yeah. Okay. 500. இங்கே தாங்க 500 பீர் தாங்க 600 தாங்க. அவனுக்கு பாவம் அது காணது $3 தானே. சரி Okay. ஓகே 600 சார். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இதுதான் வந்து எத்தியோப்பியாவில் அடிஸ் அபேபாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மியூசியம் ஒன்று. பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பழமை வாய்ந்த விடயங்கள் வந்து இந்த மியூசியத்தில் வந்து இருக்குது. இந்த நம்மளை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இங்கே அந்த வழியில் இருக்கக்கூடிய அமைப்புகளை. ஸோ இதான் வந்துட்டு நேஷ்னல் மியூசியம் ஆஃப் எத்தியோப்பியா. நாங்கள் வந்து இப்போ உள்ளுக்கு போயிட்டு வந்துட்டு பார்க்கலாம். ஃபிலிம் பண்ண விடுறாங்களோ தெரியாது, விட்டால் வந்து பார்க்கலாம். டிக்கெட் எடுக்கணும் என்ன? ஓகே, இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அதாவது அந்த குரங்குலேருந்து வந்து மனிதன் கூர்ப்படைந்து வந்த அந்த பரிமாணங்கள் தெரியும் தானே. அதில் வந்து அந்த மனிதனுக்கு முதற்கட்டத்தில் இருந்தவங்கள்ட்ட அந்த எலும்புக்கூடுகள் வந்து என்ன பேர் லூசியான்னு சொல்கிற அது வந்துட்டு இங்கே தான் இருக்குதாம். ஸோ வந்துட்டு பார்க்கலாம். நாங்கள் உள்ளே போய்ட்டு அவங்க ஃபிலிம் பண்ண விட்டால் பார்க்கலாம். அந்த எடுக்கலாம் நினைக்கிறேன். ஹலோ, how much the one ticket? 50 beer. Okay, then give me 5. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 பீர் வந்து ஒரு டிக்கெட். ஸோ வந்து தாங்க. எஸ் யூடியூப். எஸ். ஸோ வாட்? This is a new cash. புது பழைய காசு பார்த்தீங்களா? 10 ரூபா இல்லை கிழிஞ்சு. 10 beer, no? Okay, which is the way we have to go? By this way? Downstairs. So here the map, no? இந்த மேப்பை பார்த்தாங்க ஒன்றும் விளங்காது. Okay, it's not. No, it's in English too, so you can understand. You can try. But this letter, we're not able to understand this letter. ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து அந்த அதாவது மனித இனத்துக்கு முன்னிருந்த அந்த இனத்தின் எலும்புக்கூடுகள் அதுதான் வந்து இங்கே ஸ்பெஷலானதாக இருக்கும். வந்து நம்மளாக வந்து இந்த எத்தியோப்பியன் லாங்குவேஜில் வந்துட்டு அவங்க எழுதியிருக்காங்க. அந்த மியூசியம் எக்ஸிபிஷன் ஹேஸ் 4 different sections. 4 வித்தியாசமான பகுதிகள் இருக்குதாம். ஸோ நம்ம வந்து போய் பார்ப்போம். லைக் இந்த இதா லூசி. எஸ் இங்கே வந்து பாருங்கள் வந்து எழுதி இருக்குது லூசி அப்படின்னு சொல்லி. இது தான் நான் சொன்ன அந்த எலும்புக்கூடு. இது வந்துட்டு ரியலாகவே உள்ளுக்கு வச்சுக்காங்களாம். பார்க்கலாம். ஹாய், ஐ ஆம் லூசி. டிங்னேஷ் இன் எத்தியோப்பியன் லாங்குவேஜ்.
ஐ எம் ஆல்மோஸ்ட் 3.2 மில்லியன் இயர்ஸ் ஓல்ட். ஓ மை காட், 32 லட்சம் வருஷங்கள் பழமை வாய்ந்தது. என்னடா என்ன 3.2 மில்லியன்டா 32 3.1 மில்லியன்டா 10 லட்சம் 32 லட்சம் வருஷம் தானே. பட் ஐ எம் வாக்கிங் ஃபுல்லி அப்ரைட். ப்ளீஸ் மீட் மை வேர்ல்ட் ஃபேமஸ் ancestors and descent. எனக்கு வருது இல்லை, அவர் ஃப்ரம் எத்தியோப்பியா. ஓகே. ஆனால் இந்த இதில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த லூசி என்ற அந்த அவங்க அதாவது வந்து 32 லட்சம் வருஷம் பழமை வாய்ந்ததா என்னடாப்பா அது? இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச வருஷமே 2000 தானே. இல்லை இங்கே பாருங்க, ஐ எம் ஆல்மோஸ்ட் 3.2 மில்லியன் இயர்ஸ் ஓல்டு. ஆளுக்கு 32 லட்சம் வருஷம் வயசு ஆளுக்கு. அதுதான் இந்த எலும்பு கூட ஒரு ப்ரௌன் கலர் பார்த்தீங்களா? அவங்க போய் பார்ப்போம். வேறு என்ன செய்யுது? அவங்க எழுதியிருக்காங்க, சும்மா எழுதியிருக்க மாட்டாங்க. ஹிஸ்டாரிக்கல் எக்காலஜி. Kingdoms and religions of the millennium BCE. இதுகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த போட்டை கொஞ்சம் கிட்ட ஜூம் பண்ணி காட்டுங்க. விரும்பினாக்கள் நீங்கள் வந்துட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் இதை வாசித்து நான் ட்ரான்ஸ்லேட் பண்ண விடிஞ்சிடும். ஸோ அதேமாதிரி டெம்பிள் ஆஃப் அங்கே பாருங்க, அதுவும் அங்கே வருது இல்லை என்னண்டு அந்த பேரும். இங்கே இருந்த பழமை வாய்ந்த கோவில்கள்கிட்ட படம் என்று நினைக்கிற வந்து இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பழமை வாய்ந்த புத்தர்மை கிடையாது. எங்களுடைய ஆக்கள் தானோ? உங்களுடைய ஆக்கள் தான் இது. This seated female statue is one of the first objects acquired for the museum's collection. It's believed to have come from the site of Addis Galoma in eastern Tigray. One of the stepped ways there is an inscription where the dedicant and certain ask for the code. Oh my god. Yeah, maybe இதெல்லாம் வந்து அந்த தொல்லியல் ஆராய்ச்சிகளில் வந்துட்டு கிடைக்கப்பட்ட பொருட்களாக வந்துட்டு இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவுமே வந்து பழமை வாய்ந்ததாக இருக்கும் வந்து. ஆனால் பார்த்தீங்களா கல்லுக்கு இருக்கிற மாதிரியா, யாக்களை கூட இவ்வளோ மாதிரியா இருக்கா என்ன? நாங்கள் இப்போ லூசியை பார்த்தாலே காணணுன்ற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, இது எல்லாமே என்ன? என்ன எங்களோட பழைய ஆக்கள் வந்து என்ன பயன்படுத்தின பொருட்களா? ஓகே. கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த ஆர்கிடெக்டர் டோன் டச்ன்னு போட்டிருக்கான் போர்டு எல்லாரும். ஸோ வந்து பாருங்கள், இது எல்லாமே வந்து அதுதான் எங்களோட மூதாதையர்கள் பயன்படுத்தின பொருட்கள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க, இங்கால வந்து இருக்குது ஸ்கேல்ஸ், வெயிட்ஸ். இது வந்து அந்த டைமில் வந்து அவங்க வெயிட் பார்க்க வந்துட்டு பாவித்த உபகரணங்களாம் வந்து. weights of seals have been they didn't mention what unearthed at the various sites. A large quantity was found at an adults. அதெல்லாம் இதெல்லாம் எழுதியிருக்காங்க. நீங்கள் வந்து பாருங்க, நாங்கள் வந்து காட்டுறோம் நார்மலாக. இங்கே இதுகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் அவங்க பயன்படுத்தின நாணயங்கள். ஸோ அதோட படங்கள் வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி மேலே வந்து அவையில் பயன்படுத்தின அந்த தண்ணி ஜொக்குகள் அப்படியான ஐட்டங்கள் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவுமே ஒரு பெரிய தண்ணி கூசா மாதிரி இருக்குது. பட் என்னென்னு தெரியல எனக்கு இது. யூ அந்த கேமரா சர்வீலன்ஸ். ஓகே, நீங்கள் கேமரா அந்த பார்வைக்குள்ளே இருக்கிறீங்கனால இருக்காங்க வந்து. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கல்லுகள் தான் வந்து கூட வச்சுருக்காங்க எல்லா இடம். பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த இதெல்லாம் வந்து பழைய சர்ச்சுகளா. த சர்ச்சஸ் அண்ட் monasteries undoubtedly the richest testimonies left by the Christian kingdom during the medieval period. ஸோ மியூசியம் என்று சொல்லி மேலே வந்து அதை ஒவ்வொரு விஷயங்களையும் விளங்கப்படுத்துறதுக்கு எங்களுக்கு வந்து பெருசாக தெரியாது. பட் இருந்தாலும் பார்க்கலாம் வந்து இதெல்லாம் பார்க்க கிடைக்கிற வந்து பெரிய ஒரு விஷயம்.
ஸோ நீங்கள் வந்துட்டு நார்மலாக பார்க்கலாம். அதாவது வந்துட்டு முழுக்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்துட்டு எங்கள்ட அந்த மூதாதையர்கள், அதாவது மனித இனத்திற்கு முன் வாழ்ந்தவங்களோட அவங்க பயன்படுத்தின அந்த பொருட்கள்லாம் வந்துட்டு அவங்க தொல்லியல் ஆராய்ச்சிகள் மூலம் வந்துட்டு ஃபைன் பண்ணி வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, நிறைய வகையான கற்கள் வந்து வச்சுருக்காங்க. பட்டு எனக்கு வந்து தெரியுது த ஓல்ட் சர்ச் ஆஃப் சரிலாம் த மெடிவல் கல்ச்சர்ஸ் ஆஃப் ரைட்டிங்கா, இது வந்து அவங்களோட எழுத்து முறைகள் போல் இருக்குது வந்து அந்த மாதிரி. இங்கால வந்து பாருங்க சேம் மானிட்டரி ட்ரெஷரர் ஃபவுண்ட் இன் வேஸ். இது வந்து நாணயங்கள் போல். இங்கே கிட்ட வந்து காட்டுங்கக்கா, என்ன இது What is that? Monetary treasure, yes. The settlement of Korla was built over two main hills. This building was near the top of one of the hills. Excavation uncovered a range of other structures. இதெல்லாம் வந்து நாங்கள் சாதாரணமாக வந்துட்டு காட்டி பார்த்து கொண்டு போகிறோம். ஆனால் இது ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எத்தனையோ பெறுமதியான பொருட்கள் வந்து இப்போ நம்ம வந்து காசு கொடுத்தாலும் இப்படியான விஷயங்களை வந்துட்டு எடுக்கவே இல்லாது, பார்க்கவே இல்லை வந்துட்டு. ஐ மீன் வேறு இடத்துல வந்துட்டு பார்க்க இல்லாது. இங்கே வந்து ring set, இது this இது அவைகள்கிட்ட அந்த மோதிரங்களா? மோதிரம், காது தோடுகள் மாதிரியா? Yes. The jewels. பாருங்க, எல்லா இடமே வந்து அந்த கல்லுகள் தான் வந்து கூட வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுக்குமே வந்துட்டு ஒவ்வொரு வரலாறுகள் இருக்கும். வந்து இந்த போர்டில் நான் வந்து கிட்ட காட்டுறேன் வந்துட்டு விரும்பினா நீங்கள் வந்துட்டு அதில் வந்து நீங்கள் ஜூம் பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ணி வந்துட்டு நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஸோ மெயினாக வந்து நாங்கள் பார்க்க வந்த அந்த லூசியை தான் வந்து பாருங்கள். இதில் வந்து அந்த என்ன சொல்கிறது, பழங்குடி மக்கள்கிட்ட அந்த புகைப்படங்கள் எல்லாம் வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவையல் பாவித்த பொருட்களை என்ன hundreds of tumuli scattered in the Shekar mountains in the eastern highlands have been attributed to a single culture that is comparable to the எனக்கு ஒன்றும் விளங்குது இல்லையப்பா இதில் ஒன்றும். பாருங்கள் நீங்கள். பட் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பகுதி, அதாவது வந்துட்டு என்ன சொல்கிறது, இப்படியான அவங்க பாவித்த பொருட்கள், அவங்க வந்து கட்டிடம் கட்டின அந்த கற்கள் அப்படியான விஷயங்கள் வந்துட்டு இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த செரமிக்ஸ், அதாவது அந்த டைமில் அவங்க யூஸ் பண்ண செரமிக்ஸ் ஐட்டங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்றத காட்டியிருக்காங்க. அதேமாதிரி மெட்டல்ஸ் வந்து இரும்புகள் வந்து எப்படி அவங்க செஞ்சாங்க அப்படின்றத வந்துட்டு இதில் எல்லாம் வந்துட்டு ஹிஸ்ட்ரியாக போட்டிருக்காங்க வந்துட்டு. இது வந்து அவங்களோட ஆயுதங்களாக இருக்கும் பாருங்கள், வந்துட்டு கத்தியல் சத்தங்கள் மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் அப்படியே வந்து இப்படி இங்கால போகலாம். இங்கால போய் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே பாருங்க, ஐ திங்க் இவ தான் ஆக்களை நினைக்கிறேன். அதாவது இப்போ இருக்கிற மனித இனத்துக்கு முதல் இருந்த ஆக்களை வெறிப்பின நினைக்கிறேன். வரலாறுகள் தெரியாமல் இங்கே இது அந்த காலத்து நினைக்கிறேன். செரிமோனியல் ரோப் ஆஃப் லிகாபா, மினிஸ்டர் ஆஃப் பேலஸ், 19th to 20th century லயன்ஸ் மேன். இது வந்து அந்த 19ஆம் நூற்றாண்டுக்கும் 20ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட அவங்க மினிஸ்டர், அதாவது அவங்க அணிந்த ஆடைகள். இது வந்து இதுவுமே லைக் அந்த மாதிரி தான் வந்து பாருங்கள் எல்லாம் அவையின் ஆடைகள் வந்து வச்சிருக்கணும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவையில் வந்து பாவித்த ஆயுதங்கள் லைக் வந்து வாளுகள், கத்தியல், அந்த என்ன சொல்கிறது, அந்த வாளால் வெட்டைக்க தடுப்பினம் தெரியுமே, அந்த எம்ஜிஆர் படங்கள் எல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த தடுக்கிறது. இங்கே பாருங்க, அந்த கத்தியில் வந்து எவ்வளவு கூர்மை வாய்ந்தா இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்க சொன்னால் கிரீடம்ஸ் இருக்குது வந்து இந்த
அந்த காலத்தில் அவங்க அணிந்த கிரீடம்ஸ். Yeah, crowns belonging to the Ethiopian emperors and empress made of precious stones. அதாவது என்ன சொல்கிறது, பெருமதி வாய்ந்த கற்களால் வந்து செஞ்சுருக்காங்களா? எஸ், இங்கே இருக்கிற போல இருக்குது லூசி. ஆனால் 32 லட்சம் வருஷம்ன்றது என்னால் என்ன சொல்கிறது, என்னால் நம்ப எல்லாமே இருக்குது. இந்த எப்படிங்க ஸோ நாங்கள் பார்க்க வந்த மெயினான விஷயமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே லூசி, அதாவது வந்து 3.2 மில்லியன் வருஷங்கள் பழமை வாய்ந்த மனிதர்கள்ட்ட எலும்புக்கூடு. உண்மையிலே வந்து இதை பார்க்க கிடைத்ததே பெரிய ஒரு வரம்னு சொல்லணும். வந்து என்னடாப்பா இதை எடுத்தவங்களா? No, ஐ திங்க் செஞ்சுருக்காங்களா yeah, அப்படி? I think it's not completely original. I think. ஆனால் ஒரு சில இதுன்றாலும் இருக்குன்னு Yeah, நினைக்கிறேன். but this is I think this brown part is real. ஓ ஓ ஓ. And the other part are fake. ஆனால் அத்தனை வருஷங்களாக இருக்காது. என்ன இது? அதை விட எலும்பு கூட நீல கலரில் இருக்கும். Is this the original one? No? This is, the not original, but it's a replica. There are some parts original. Yeah? This is the cast to show how Lucy was working like when she was alive. ஓகே, அதாவது அவர் எப்படி நடந்தவர்ன்றதை காட்டுறக்காண்டி வச்சுக்க. ஸோ திஸ் இஸ் நாட் ஒரிஜினல் ஒன். Yeah, this is not the original one. Where's that 40% that you found? There, at the back side. At the side. So this is fake. Yeah. No, not of the, yeah. This is not a fake actually. It's a replica, and Replica. yeah, to show her early locomotion. It's an imitation. Yeah. It's an imitation. அப்படின்னா It looks like it's not exactly the original. Like a clone. It's a clone. It's a It's a duplicate. copy, like Original. Yeah, these bones are found and the others lost, and we just attach each other the lost bones. We just like made some, அது சரி. ஆனால் இப்போ எல்லாமே இவங்க செஞ்சு தானே வச்சுருக்காங்க இது ஃபுல்லாக. This is ஆனால் இதே மாதிரி தான் அது லூசியோட ஒரிஜினல் அமைப்பு இருக்க மாட்டேன். ஓகே ஓகே ஓகே. இது என்ன சாமான் இது? ஆனால் இது ஒரிஜினல் நினைக்கிறேன். என்னது? ஸ்பெசிமன். நான் மிருகங்கள்கிட்ட போல இருக்குது அப்படியே. Cranium of notorious large class eating pig. Yes, இது பண்டிகை skull. பண்டிகை This is the லார்ஜ் கிராஸ் ஈட்டிங். இது என்ன சாமான்? அந்த அந்த குத்துற இதா? this part. அதுதான் சொல்கிறேன், பண்டிகை அந்த முன்னுக்கு இருக்கிறது. அந்த இது வந்து இது பல்லா இது. அதாவது இப்போ பண்டிகை பற்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவை சாப்பிட்ற விதங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு மாறுபடும் என்று சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து யா சில பண்டிகைகள் வந்துட்டு உயரமானதாக இருக்கும், சில வந்துட்டு பெருசாக இருக்கும். வந்து and this happened when crabs became more abundant. Abundant means what? Abundant means a lot. Okay, when crabs became a more reserve. என்ன பெரிய பழமாக மாறுற இது என்ன மீன்? This happened when crabs became a more abundant. When crabs became a more abundant resource. When grass ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பண்டிகை பற்கள். அவ்வளோதான் எனக்கு தெரியும். பாய். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்ன சாமான்? Fossils of bobbies provide precious information on the environment they lived in. இது என்னது? ட்ரெக்கர் ஏதோ ஒரு விலங்கிட்ட பேர் தானே அது? ரெக்லபஷா என்னதாப்பா அது? சரி, ஏதோ ஒரு மிருகமாக பாருங்கள், மிருகத்தின் எலும்பு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரியல். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீர் யானைகள், பழைய காலத்து நீர் யானைகள்கிட்ட எலும்பு. ஹிப்போபோட்டமிட்ஸ் do walk or run on land quite well, but they can't stand staying for long in the sun.
they can't grow large areas without water to bath in. அதாவது அவங்க வந்து நிறைய தண்ணி இல்லாமல் வந்து வெளியில் நடந்து தெரிய மாட்டாங்களாம். வந்து எப்படியும் வந்து அவங்க ஒரு இடத்துல வாடுறோன்னு சொன்னால் கட்டாயம் தண்ணி வேணும்னு சொல்லி. Hence it's likely that the mountains and dry lands surrounding the Omo Valley and the Turkana Lake at the time were inseparable obstacles for the Homo hippopotamus. Although of large size prior to some of these Neer Yanai progressively became smaller from generation to generation until they get too small that they should be recognized as a new, totally different species, the Ethiopian pygmy hippo. அது காலம் வந்துட்டு நாட்கள் செல்லும்போது வந்து இந்த நீர் யானைகளோட அளவுகள் வந்து மேபி சின்னனாகும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து யானை இடையா இருக்கும் போல் இருக்குது என்ன. சாரி, இது வந்து டெனோதோரியம் போசாசியா லார்ஜ் எலிஃபண்ட் ரிலேட்டிவ். எஸ், யானையோட இது வந்து யானையோட மண்டை இது வந்து ஏசியன் எலிஃபண்ட் ancestor. Asian elephant, Asian elephant. இது வந்து ஆசியா யானை. South East Western Ethiopia. Specimen number. They found. Okay. The place of humans in nature. Chimpanzees, extant humans, Lucy, gorillas, baboons, lemurs, other mammals. இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க விளங்குதானே? அது படிக்கட்டு Branch, yes, branch. It starts there. How it separate genetically. Shared feature hair and milk producing glands, pushable thumb, simple nose, reduced tail, walking on two legs. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் அந்த என்ன சொல்கிறது, அதாவது ஆரம்ப நாட்கள்லேருந்து மனிதம் வந்து அப்படி பிரிந்து வந்து அப்படின்றத வந்து இதில் போட்டிருக்காங்க நினைக்கிறேன். வந்து மெமல்ஸ், அப்புறம் வந்து ப்ரிமேட்ஸ், என்ன சொல்கிறது, மங்கீஸ், அப்பேஸ், ஹியூமன்ஸ். இந்த ஹியூமன்ஸுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 3 கேட்டகரியாக போட்டிருக்காங்க. ஈவன் சிம்பான்சிஸ் கூட வந்து ஒரு ஹியூமன் டைப்புன்ற மாதிரிக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கடைசியாக வந்து இந்த இதுதான் வந்து நாங்களாக இருக்கிறோம். வந்து லூசி வந்து அதில் இன்னும் ஒரு செப்பரேட் பார்ட், லைக் வந்து இதுக்கு முன்னுள்ள ஒரு இனமாக இருக்கும் இந்த லூசி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து. அதே நேரம் சிம்பான்சிஸ் இதுவுமே வந்து ஸ்டில் எல்லாம் இன்னும் இப்போயும் பார்த்திங்கன்னு சொன்னால் சில நாளில் வசிக்கக்கூடிய மனிதர்களை பார்த்தா இப்படி தான் இருப்பாங்க வந்து. அதே மாதிரி இப்போ நாங்கள் இந்த கேட்டகரிக்கில் இருக்கிறோம். இப்போ லூசின்னு சொல்கிற அந்த எலும்புக்கூடு வந்து அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. லைக் அவங்க வந்து என்ன மாதிரி அவங்களோட எலும்புக்கூடு இருக்கும், அவங்களோட வாக்கிங் ஸ்டைல் எப்படி இருக்குன்ற மாதிரிக்கு வந்து அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. பட் அது ஒன்று ஒரிஜினல் வந்து. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் சொன்ன அந்த லூசியோட எலும்புக்கூட்டுன்ற அந்த உதிரி பாகங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதை வச்சு ஒரிஜினலாக வந்து அவங்களால மேக் பண்ண காரணத்தால் லூசியோட அந்த எலும்புக்கூடு வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத வந்து அவங்கள அந்த ஆரம்பத்தில் வந்துட்டு செஞ்சு வச்சுருக்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது கூட அப்படியான ஒன்று தான். ஆனால் அதோட ஒரிஜினல் அந்த பாகங்கள் வந்து கிடைக்காதால அதோட இதை வந்துட்டு வச்சுருக்கிறாங்க அந்த மாதிரிக்கு. இங்கே இது வந்து குழந்தையா? This is the Salam, which means peace in many Ethiopian languages. It was discovered in 2000. She represents the earliest and the most complete known skeleton of child human ancestor. She was about 3 years old when she died 3.3 million years ago. 150,000 years before Lucy. அதாவது வந்து லூசிக்கும் முதல் இருந்த காலப்பகுதியில் இருந்த ஒரு 3 வயசாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தையிட எலும்புக்கூடுன்னு சொன்னால் இது வந்து லூசியை விடவும் பழமை வாய்ந்த ஒரு மூதாதையர் இனம் என்ற மாதிரிக்கு வந்து சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா, அது எப்படி இது எடுத்தாங்கன்றது உண்மையிலேயே வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. வந்து சாதாரணமான ஒரு எலும்புக்கூட இதை பார்க்காம
3.2 மில்லியன் இயர்ஸுக்கு முன் நம்ம வந்து பார்த்தீங்க சொன்னால் about 3 years old when she died 3.3 million about 3 years old when she died 3.3 million years ago 33 லட்சம் வருஷங்களுக்கு முதல் வந்துட்டு இறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் லூசிக்கு முதற்பட்ட காலம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் லீக்காங்க வந்து reconstitution of astrolog அப்போஸ் இதில் இப்படி இதை இப்போ வாசிக்கிறது மதர் அண்ட் சைல்டு 3.2 மில்லியன் இயர்ஸ் ஆகும். அதாவது 32 லட்சம் வருட காலங்களுக்கு முதல் வாழ்ந்த அம்மா என்ற வந்து குழந்தை அவங்க வந்து எப்படி அவங்களோட தோட்டம் இருந்திருக்கும் அப்படின்றத வந்துட்டு படமாக வந்துட்டு அவங்க இதில் வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், எக்ஸாக்ட்லி மனிதர்கள் தானேண்ணா. ஸோ அதே மாதிரி these knee joints show that both small and large size individuals of afferences walked bipedally. Bipedally means two legs. ஃபெமூர் அந்த அந்த மனித இனத்தின் அந்த அதில் வந்து மனிதன் கூர்ப்படைஞ்சு வந்த ஒரு ஸ்டேஜில் அவையிலே இது இங்காலையுமே வந்து பார்த்தீங்க சொன்னால் மண்டையோடுகள் இருக்குது. இது ஆட்டு cranium of female. ஓகே, இது வந்து பார்த்தீங்க சொன்னால் சிம்பான்சிஸ்ட அதே மாதிரி பொட்டம் அங்கால இருக்கிற வந்து cranium of male and female சிம்பான்சிஸ். ஓகே, இது எல்லாமே சிம்பான்சிஸ் இது சரியா வாஷிங் இருக்கா cranium middle top cranium இது டாப் இது மிடில் இது சிம்பான்சி டாப் இது வந்து Australopithecus africanus. I don't know. African. It's அது இது ஒரு ஆல்ட்டையாக இருக்குது. இது வந்து குரங்கு சிம்பான்சிடையாக இருக்குது. இது பெரிய மேலே இல்லை யா சிம்பான்சி யா மேல் அண்ட் ஃபீமேல் சிம்பான்சி யா. இது வந்து ரெமிடஸ் ஏதோ ஒன்று பாருங்க எலும்பு கொடுதாங்க சொல்லி தெரிய ஆகும். ஸோ மக்களே பாருங்கள், இதில் வந்து எவ்ரிதிங் நான் வந்துட்டு வாசித்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு சொன்னால் எனக்குமே அவ்வளோவா தெரியாது. பட் நான் வந்து காட்டன் இது எல்லாமே வந்து இந்த அந்த தாடைகள் என்ன பட்கள் வந்து இருக்குது பாருங்கள் வந்துட்டு. அதே மாதிரி இங்கே ஒரு மண்டையோடு உண்டு. தீஸ் fossils of antelopes were found together with they bear cut marks made by stone tools. panel. Oh my god, எனக்கு என்ன புரியுது இல்லைப்பா. பட் பாருங்க வந்து என்ன சொல்கிறதோ இதை பார்க்க இந்த ஆஃப்ரிக்கா கரெக்டாக மண்டையோட மாதிரி தான் கிடக்கு இந்த பார்வைக்கு. ஸோ அதே மாதிரி இது எல்லாமே வந்து பற்கள் அந்த மாதிரிக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லார்ஜ் டூல்ஸ் அவங்க பாவித்த உபகரணங்கள் அப்படின்னு. இதில் வந்து நான் இந்த போட்டை வழியாக காட்டுறேன், நீங்கள் வந்து சொன்னால் வாசித்து வந்துட்டு விளங்கி கொள்ளலாம். அதேமாதிரி இங்கே அதை வந்து பாருங்க போய்ஸியா. ஸோ எல்லாமே வந்து எலும்பு கூடுகள் மிக பழமை வாய்ந்த எலும்பு கூடுகள் அப்படின்றதான் இங்கே மெயின். இங்கே பாருங்க இங்கே அந்த நாட்களில் வந்து மக்கள் அதாவது வந்து பாருங்க எங்களோட பழைய நாட்கள் வந்து என்ன மாதிரி தெரிஞ்சிருக்கணும்னு பாருங்க. இங்கே பாருங்க அவ என் உடம்புல ஒரு ஆடைகள் கூட இல்லைன்னு ஃபுல்லாக மிருகங்களோடையே ஒன்றிணைந்த ஒரு வாழ்க்கை வந்து வாழ்ந்திருக்கணும் அப்படின்றது தான் காட்டுது. என்ன இந்த பாருங்க ஜிராஃப் பஃபல்லோஸ் எல்லாமே வந்து நிற்குது. இந்த இங்கே வந்து ஒரு யானை செத்துட்டு அதை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய கைனாக்கள் முதலைகள் எல்லாம் வந்து சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு பிக்சர் உண்மைக்குமே. ஸோ இதெல்லாம் எல்லாமே வந்து மனித மண்டையோடுகள். ஸோ நாங்கள் நிற்கிறோம் எல்லாம் வந்து ஆல்ரெடி காட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி இதில் இருந்தாலும் எல்லாம் காட்டிக்கொண்டு வந்துட்டேன் உங்களுக்கு பாருங்க. இது என்னது மேபி இங்கே வேலை செய்கிறவங்களா எனக்கு தெரியல. ஹூஸ் பிக்சர் திஸ் ஒன்? This picture describes what? The project of this member of this OMO project. Okay. Archaeological project. So everyone who is working for the project, no? Yeah. This is okay. This is one the project manager of this team, the leader of this team. So they doing what? Excavation like this. Oh my god. Okay. அந்த ஆராய்ச்சிகளில் ஈடுபடுற ஆட்கள்கிட்ட டீம் வந்து ஸோ இவர் தான் வந்து இந்த டீம் மேனேஜராக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால்
Okay, 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 okay. So they are finding the. Yeah, first they identify the potential site where fossils were buried in this way. And I have one question: how they find the places where these are available? Yeah, there is first they observe and do some pilot. They are maybe the. They are maybe the. Pilot observation and. They find some fossils in the pistol like this one. You see this one? This bone? This is the bone. Bone? Yeah. I thought it's a stone. Yeah. No, it's stone. This is this one. Bone. Yeah. Yeah. Ah, okay. The fossil, animal fossil here. Animal. Yeah. And when they see these things, they just do some GPS location and merging and using GPS location. Okay. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து அந்த ஜிபிஎஸ் வச்சு வந்துட்டு ஃபைன் பண்ணுறாங்களாம் எங்கெங்கே இப்படியான விஷயங்கள் வந்து இருக்குது. பாருங்கள் இது வந்து எல்லாம் ஒரு எலும்புக்கூடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்துட்டு அவங்க அந்த லொக்கேஷன் வச்சு ஃபைன் பண்ணி தான் வந்துட்டு அகழ்வு செய்து எடுக்கிறாங்களாம். ஸோ இது வந்து அந்த அகழ்வாராய்ச்சியிட டீம் வந்து அதாவது வந்து ட்ரைவிங்காக இருக்கட்டும் வந்துட்டு ப்ரிப்ரேஷன் அப்புறம் வந்துட்டு ப்ரீ ஹிஸ்ட்ரி பார்க்குறவங்களா இருக்கட்டும் வந்துட்டு எவ்ரிதிங். ஸோ வந்துட்டு அவங்க டீமை வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க. ஸோ வந்துட்டு அதை எடுத்து when they found these bones, they excavate like this way. They just grind this way. Because they don't want to damage that one. After they polish in this way. Unnecessary material. They remove the unnecessary things. Okay. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க இப்படி வந்துட்டு ஏதாச்சும் ஃபைன் பண்ணினா அது அப்படியே வந்துட்டு சுத்தவர இடத்தோட வந்துட்டு அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து இங்கே இப்படி கொண்டு வந்து வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் உள்ள தேவையற்ற பாகங்களில் வந்துட்டு அவங்க வந்துட்டு நீக்கி இந்த மாதிரிக்கு வந்துட்டு எடுப்பாங்க. நம்ம பாருங்க வந்து இந்த ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபைன் பண்ணி அவங்க இந்த மாதிரி சுத்தவர அப்படியே குண்டி எடுக்கிறாங்க அப்படின்னு. Then excavate this way. And then last this way. And this is a preparation process. Yeah. For sewing, no? Yeah. Like is this the cranium of the hippo? And they removing the petrified stones change it to solid state, but unnecessary they are not the bone structure. இதுவும் வந்து அந்த நீர் யானையில் ஒரு எலும்பு கூடி இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தேவையற்ற பாகங்களை நீக்கிற அந்த ஒரு ஸ்டேஜில் எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. The tools of these animals they sort out by giving codes with a locality area. The place they found, where they found, they give the names like Omo or 20 something in this year. So the Omo is the main place for this. Omo. They call the locality name. The project site is Omo, but there is also the locality name in that area. And they give some codes with locality name and sort out in this way. It's the next building. Sort out means rearrange. Arrange. Okay. Rearrange. ஸோ அரேஞ்ச் இந்த மாதிரி இப்போ இது செஞ்சு அரேஞ்ச் பண்ணி வைக்கணுமாம்மா? Okay. Arrange tools like in terms of the locality name here and in terms of the structure. This is the shape. Okay, thank you so much. Thank you. Yeah. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு எத்தியோப்பியாவில் இருக்கக்கூடிய மிகவும் பிரபல்யம் வாய்ந்த அந்த மியூசியம், அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் லூசி வந்து மிகவும் பிரபல்யம் வாய்ந்த ஒரு மனித இனத்தின் எலும்புக்கூடு. ஸோ அதை வந்துட்டு பார்த்து அது உங்களுக்குமே வந்துட்டு நான் காட்டிட்டேன். ஸோ வந்துட்டு அதில் நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க மூலம் கேட்டு தெரிஞ்சுக்கொண்டா எல்லாம். பட் அதை தெரிஞ்சு கொண்டும் என்ன சொல்கிறது, அதை வச்சு நம்ம எக்ஸாம் எழுத போகிறது இல்லை. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இருந்தாலும் எத்தியோப்பியாவில் வந்து எனக்கு இதை பார்க்க கிடைச்சதும் சந்தோஷம். அதே மாதிரி உங்களுக்கும் காட்டியிருக்கிறேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு வந்து இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சு கொள்கிறேன். ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இந்த மியூசியத்தை பார்த்துட்டோம். நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்தா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ வந்து ஒரு பார்க்குக்கு போகிறோம். பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு தெரியல அங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லி. பட் இங்கே வந்து கொஞ்சம் ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
எங்களுக்கான டிரைவரும் வந்துட்டார். ஸோ நாங்கள் போய் பார்ப்போம் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு what is the name of the park actually? We are going to Entoto Park. Entotap. Entoto. Entotapa என்ன பேர்? Entoto Park. Entotap என்னண்டு? Entoto. Entoto Park. Entoto. Entoto Park. Yeah, what is famous there? What is? It have. Yeah, I don't know. It's just a park. Huh? It's a Just a park? top of the mountain park. You Top- can see the whole city from Entoto Park. Sorry? You can see the whole city. Ah, The whole also. city of Addis Ababa. Addis Ababa. Okay, நாங்கள் It's on வந்துறங்கின. top of a mountain. நாங்கள் வந்துறங்கின இந்த அடிஸ் அபபா அந்த சிட்டியை வந்துட்டு ஃபுல்லாக பார்க்கலாமா. ஸோ திஸ் பார்க் ஆன் த டாப் ஆஃப் த மவுண்டன். ஓகே. பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு மலைத்தொடர்ந்த உச்சியில் வந்து இந்த பார்க் இருக்குதாம். அதில் இருந்து கொண்டு நாங்கள் இந்த அடிஸ் அபேபா டவுனை வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு. பிகினிங் ஃப்ரம் நவ். எஸ். I might be busy at 3 o'clock. So 3 o'clock up to 10 o'clock? 5. Sorry, which? Yeah, 3 o'clock. Up to 5 o'clock I might be busy. Okay, 5 o'clock. But busy means you are going to pick up someone, no? Yes. Then you can pick up us, no? After that, Yeah, from now. from now up till 3 o'clock I am available. Up to what time? 3. 3 o'clock. But 3 means 1.5 hour more, no? Yes, 1.5 hours. So you already told someone to pick up after 3? We will find someone else. You will find? We will call. Yeah. You don't need to find. We can keep your hire, no? How? Continuously until 6 or 7 o'clock from now. You can join with us. Yes, but the problem is Yeah. I have students that I have to pick up from school and take home. Small children. That is the problem. Yeah, can't you arrange someone to do that work instead of you? Okay. I mean, you can arrange someone Yes, to yes, pick I up them. understand. Yes. And Then I can you stay here with you. Yeah, and you can speak English also. You can explain us something. There are so many drivers, but they can't speak English. It is very difficult to us. Yes, yes. You are right. Yeah. We will figure out something else. No? Huh? We will figure out something else. Yeah. Okay. Let's decide after we went to the mountain. Okay. Yeah. Okay. பார்த்தீங்கன்னா சொன்னால் வந்து இப்போ நம்ம போய் கொண்டிருக்கோம். வந்து அவர் வந்து 3 மணி மட்டும்தான் வந்தவர். போயில் விடலாம். இங்கே என்னடா போயிடலாம், கடும் பிஸியான ஆக்களாக கிடக்கு. ஒரு நேரம் கொஞ்ச நேரம் கண்டினியூவாக வாராங்க இல்லை. ஓகே, நம்ம நைட்டுக்கு வந்துட்டு வடிவாக ப்ராப்பராக பிளான் பண்ணி ஏர்லியாக இறங்கி வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பெட்டரான இடத்துக்கு வந்துட்டு போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த அடிஸ் அபேபா இந்த ரோட்டால் தான் நாங்கள் நைட்டு வந்துட்டு ஹோட்டலுக்கு போயிருப்போம். ஸோ வந்துட்டு நைட் டைம் வியூ வந்து நான் காட்டியிருப்பேன். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து பகல். பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து இப்போ நேரம் 1:30. பட் வந்துட்டு வெயில் அரிச்சாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாடையான ஒரு குளிர் காற்று வீசி கொண்டிருக்குது. என்று சொன்னால் மலைகள் வந்துட்டு சுற்றி இருக்கிறதால வந்து அந்த ஈரப்பதனால் அப்படியான ஒரு கிளைமேட் வந்து இங்கே வந்துட்டு நிலவுது அப்படின்னு சொல்லலாம் வந்து. ஸோ பிரதர், can't we see drives near the Addis Ababa town? You mean, you know what I mean? Tribal people. Drive people, drives old one, the old people. I don't You think know, there like are. Kopu Malay, Yes. Kopu Malay, that kind of people. Yeah, that kind of They are people. not near Addis Ababa. They are very far. Almost Yes. about How long does it take? to go 800 kilometers. Yeah, but the nearest. The nearest. The nearest tribe we can find. நான் நேற்று உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி தந்தேன். அதில் இருக்கிற பேரை So then Omo Valley is the nearest tribe we can find. Yes, but we have no time to go there because we have to leave earlier from here. We have limited days here. Yeah. I don't think I can help you with that. There aren't many near us. You know, Omo Valley is so far from here. Yes. Yeah. All the tribes are there. Omo Valley, Mozo Valley is just next to each other. Yeah. But I found in the internet, it says like there are some places near the Addis Ababa town also. There are some tribes living.
3 hours far from Addis Ababa. But they are not tribes, they are just rural area people who live in a hut. You know, like a wait, big hut. this screen. They are living in a hut. Yeah, but they will They are like not no, tribe. they are not tribe. They have electricity, water. Yeah, but that's okay. We can visit They them. were like us. They close. They are really like us. Yes. Okay. They are not just different. Okay, so then can we see the tribe dance anywhere here? Yes, you can go to a cultural hotel. Yeah, cultural dances here. Yes, you can go Where there. we can see that here? Yes, you can see. Near Addis Ababa. Yes. Where? It is near to Bole. Yeah, Boli. Yeah, there is. How many kilometers? Bole from here, maybe 20 kilometers or 15. Oh, are there any tribes there? No tribes. No tribes, Yes. but they are dancing. Just dancing out. Wearing the cultural clothes of Also. many tribes. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்போ நம்ம கேட்டோம் அவரை வந்து இங்கே அது பழங்குடியினரை வந்து பார்க்கலாமுண்டு அவர் வந்து சொல்கிறார் ஒமோவலி மூர்சி அப்படியான சைடு எல்லாம் வந்து அப்படியானவங்கள பார்க்கலாம்னு சொல்லி. And that's all. பட் இங்கே வந்து அப்படியானவங்க இல்லை, ஆனால் அவங்க ட்ரெஸ் போட்டு டான்ஸ் பண்ணக்கூடிய மாதிரியானவங்க இருக்கிறாங்க. வேணும்னு சொன்னால் அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தம்பி வந்து சொல்கிறார். இப்போ நாங்கள் வந்து இந்த மவுண்டைன் டாப்புக்கு வந்து போகிறோம். So, இங்கே வாங்க. is it secure to be there as a tourist at that time? Yes, it is a Like main 7 o'clock tourist in- place. Yes, Okay. It's the most secure Okay, place. thank you. Okay. all attraction, very safe. So we visit museum and we are now going to the park. Then what else near the Addis Ababa town we can see, we can visit? There aren't any museums, but there are many parks we can see. There are many parks, but we are not children to visit so many parks. Yes, There is nothing to see, you know. I understand. Yeah. பார்த்தீங்கன்னு I சொன்னால் think there is another museum. no, near no, here. one museum is enough for us, yes. See, then I don't think there is many to visit in Addis. பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிஸ் அபேபா வந்து மெயினான ஒரு என்ன சொல்கிறது டவுன், அதாவது வந்து டூரிஸ்ட் நிறைய வர ஏரியா அப்படின்னு சொல்கிறார் வந்து. இங்கே வந்து எந்த வித பயமும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு நடமாடலாம்னு சொல்லி இந்த பாருங்க இங்கே ஏரியா வில்லேஜை வந்து நாங்கள் வில்லேஜ் மீன்ஸ் இந்த டவுன் ஏரியாவே உங்களுக்கு அழகாக காட்டக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையிலே வந்து நல்ல ஒரு வடிவான இடம், நல்ல அழகாக வடிவம் வச்சுருக்காங்க. வாட் த guy is doing? That's a delivery guy. Delivery guy? Yes, Food delivery? food delivery. Yeah. With battery vehicle. Yes, battery bike. So we are going to top now, no? Yes, top. Half top, but after Not some full, point, not full you top. go by foot. You cannot Then we have to go on by foot. Yes. Okay. Steep hill. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நாங்கள் ஒரு மலைத்தொடரை நோக்கி போய் கொண்டிருக்கோம். அந்த பார்க்குக்கு இப்போ இந்த பேரை நான் சொல்லியிருப்பேன், ஒன்ட்ரோட்டோபாவோ சம்திங் ஏதோ பார்க் வந்து. எஸ் வெஹிக்கிள் கம்மிங் பிரதர். ஸோ கேர்ஃபுல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பார்த்தீங்களா எங்கள்கிட்ட நுரையீரல் ஆப்ரேஷன் மாதிரி இருக்குதுன்னு லைக் இந்த மேலுக்கு ஏறுறம் வந்து. ஸோ இதாக தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கொஞ்சம் இந்த குளிர் காற்றடிக்குது பார்த்தீங்களா, லைக் அந்த என்ன சொல்கிறது அம்பேவல ஃபார்ம் சைடு ஏரியா மாதிரி. இந்த பாருங்க இதில் ஒரு கொஞ்சம் வரணும் உடனே வந்து இந்த அடிஸ் அபேபா டவுன் வந்துட்டு நம்மளுக்கு தெரியுது எங்களுக்கு. அந்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லைக் இந்த ஃப்ளைட்டில் நாங்கள் லேண்ட் ஆகிக்குள்ளே வந்துட்டு பார்க்குற இடம் மாதிரி இருக்கு. அது the donkeys. That is a donkey? Yes. இங்கே பாருங்க கழுதையில் கொண்டு போய் மேய்ச்சி கொண்டு போய் பாருங்க. மேபி அவங்க அந்த பொருட்களை வந்துட்டு சுமந்து கொண்டு வர கழுதைகளை பாய்ப்பாங்க. இந்த பார்த்தீங்களா they use donkey for carrying something, no? Yes, most of the people who live here depend on agriculture, like farming, Farming. like dairy product. So Yeah. they take the products by donkey to the market.
ஓகே, இங்கே உள்ள மக்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயினாக வந்துட்டு ஃபார்மிங் வந்து செஞ்சு தான் வந்துட்டு வாழ்கிறாங்களாம். ஸோ அவங்க வந்து செய்கிற அந்த அறுவடைகளை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்துட்டு கழுதைகள் மூலமாக வந்துட்டு மார்க்கெட்டுக்கு வந்துட்டு எடுத்து போவாங்க. ஸோ அப்படி கொண்டே கொடுத்து போட்டு தான் அவங்க ரிட்டர்ன் ஆகிறத நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க அப்படின்னு வந்துட்டு தம்பி சொல்கிறார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அதில் வந்து பாருங்க அப்படியே வந்து என்ன சொல்கிறது, அந்த கிளறி விட்ட மலையல் மாதிரி இருக்கு. என்ன இங்கே பாருங்க, there are some people doing something Just enjoying the view. just enjoying the fresh air, no? Yes. Yeah, we also going to enjoy the fresh air. பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வெஹிக்கிள்கிட்ட சத்தத்தை தெரியும் கொஞ்சம் வந்து மேலே ஏறுறது வாகனம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு அவர் கியர் மாத்திர சத்தத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகனங்கள் எல்லாம் ஒரு நார்மல் கண்டிஷன்லாம் பெறுது. நம்ம யாருக்கு தான் புக் பண்ணி எடுத்தாலுமே வந்து ஒரு நார்மல் கண்டிஷன்லாம் வந்து வாகனங்கள் கொண்டு வரணும். ஆனால் அங்கே என்ன சொல்கிற கென்யாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு கண்டிஷனில் வந்துட்டு வருவாங்க வாகனம் எல்லாமே, வந்து கூட சார்ஜ் பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒப்பட்டளவில் வந்துட்டு சார்ஜஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஆனால் வாகனங்களோட கண்டிஷன் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு யாருமே ஹைட் இல்லாமல் நம்மளாவே வந்து கான்டாக்ட் பண்ணி வந்துட்டு ஒவ்வொரு இடமா நாங்கள் விசிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். பாருங்கள், அதில் வந்து நிறைய டெலிவரி செய்த பொடியில் நிற்கிறாங்க. இதுதான் எனக்கு கம்பெனி, டெலிவரி கம்பெனி எல்லாம் சின்ன சின்ன கிளைகளாக பாருங்க. Entorto Park, no? This is a dance park. There. Okay. From now on, use our foot. ஸோ வந்து நாங்கள் ஃபைனலி வந்து பார்க்குக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்க கொஞ்சம் இந்த சின்ன சின்ன ஆக்கள் நிற்கணும். என்னப்பா அமையல் இந்த நினைக்கிறேன் நீங்கள் வார ஆக்கள்கிட்ட வந்துட்டு தர்மம் எடுத்து அவங்களோட அந்த வாழ்க்கைக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு மாதிரி ஒரு திங்கிங்கோட நிற்பா நினைக்கிறேன். எத்தனை பார்க்கிங் அங்கே இங்கே ஒன்று அடிக்கிறான் பா, நடந்து போகணும். இப்போ நாங்கள் வந்து so can you wait here until we come? You are going now. What you are going to do? I don't think we have some time, so I can show you around. Okay. And when it's time for to pick up the kids, I will go and pick up the kids. Until then, you eat some food, lunch. There are many restaurants, nice restaurants. Into the park? Yes, in the park. Okay, then Very you get. nice. There are pastries. There's the traditional. If you want some injera. Okay, then you can go. If you want to, I can call you, no? Then Yes. yeah, then you can come, no? Yes. இங்கே வந்து கொஞ்சம் டைம் எடுக்கணும்னு சொல்கிறேன். அவளுக்கு சாப்பாடு எல்லாம் இருக்குது. அப்போ நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். அப்படி இல்லாட்டி யாரோட எங்கேயாச்சும் போகிறோம், பிரச்சனை இல்லை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். Okay. வாட்ஸ் யுவர் நைஸ் நேம்? Yoel. வீல்? Yoel. யூவில். Yoel. You can call me Yoel. யோயில். Yoel. Yeah. ஓகே, வீல் என்ன இந்த வீல் கேட்க பார்த்தேன். ஓகே, 1000 பரவாயில்ல. இது மேலே ஓடி வந்ததுக்கு 1000. ஓகே, இஸ் இட் ஓகே பிரதர்? Yeah. Yeah, 1000 is okay. Thank you so much. Thank you. Okay, bye You can bye. call me. Yeah, thank you so much. ஸோ நாங்கள் வந்து இப்போ எத்தியோப்பியா என்டோட்டோ பார்க்குக்கு வந்துட்டோம். ஸோ இங்கேயுமே வந்து You can play if you are not afraid of heights. Okay. And everything. Yeah. sorry? Yeah, there is many things to do there. Yeah, so we can spend time. You can spend time. Okay, brother. Call me. I will take you to Totot. Yeah, we will talk in mobile. Yeah, thank you so much. How many rupees it is? Yes, how many rupees? Yes. Man arbeit. கொஞ்சம் இருங்க வரா. Man arbeit. ரெண்டு ராசா எத்தியோப்பியாவில் ஒரு வாங்கலாம் சொட்டும் தெரியா நான் கட்டா உள்ளே. You can show. Show me how much it is. மேபி 10 ரூபா இருக்கும், 50 ரூபா ப்ராடக்ட். அந்த 50 ரூபா தாங்க தம்பி. அந்த க்ரீன் டால் இல்லாட்டி ஐயா அந்த ப்ளூ தாங்க. ப்ளூ. Yeah, okay. We don't want. No. You keep this. Yes. Sikirello. You saw that? I want to change. Okay. You take this. Why you see? Padana kada panna chipa.
Change. I want to give them also. Change. No. You know, I took 250 and I gave you 100. Okay, thank you. ஆத்தியாவா தன்னிட்ட எடுத்து என்னச்சாவரியா விலங்குன்னு நானே வரல. I gave you 50 rupees already. ஐயோ. Okay. Huh? No, it's okay. No, we don't need. No. மாற்றி வச்சிருக்கணும் போல கிடாப்பா இதெல்லாம் நிறைய பேர் அறியணுமே. You can. Okay. Oh my God.